இந்த மே மாதத்தின் 2வது சனி மகா பிரதோஷம் ஆனது நாளைய தினம் 24/5/2025 வரவிருக்கிறது. இந்த நாளில் சிவபெருமானை பின் சொல்லக்கூடிய முறைப்படி யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு வேண்டிய வரங்கள் எல்லாம் உடனே கிடைக்கும். உங்கள் வாழ்வில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லாமல் உங்களை ஒட்டி கொள்கின்றதோ அந்த கெடுதல் எல்லாம் உடனே விலகும். நாளைய தினம் யாரும் சிவன் வழிபாட்டை தவற விடாதீங்க. வாழ்வில் மிகப்பெரிய திருப்பு முனையை பெறுவதற்கு இந்த வழிபாடு நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும். அப்பன் சிவனுக்கு தியாகராஜன் என்ற பெயரும் இருக்கிறது. திருவாரூரில் இருக்கும் மிக பெரும் பழமையான திருக்கோவிலில் தியாகராஜ பெருமாள் கோவில் சிவனிடம் இருக்கும் நல்ல விஷயங்களை எல்லாம் நமக்காக அவர் தியாகம் செய்து விடுவாராம். நம்மிடம் இருக்கும் கெட்ட விஷயங்களை எல்லாம் அவர் தன்னுள்ளே ஈர்த்து கொள்வாராம். சிவனுடைய சுபாவமே இதுதான். சிவன் தனக்கென்று எந்த நல்லதையுமே வைத்து கொள்ளாமல் அடுத்தவர்களுக்கு தியாகம் செய்யக்கூடிய இடத்தில் இருப்பதால் தான் இவருக்கு இந்த தியாகராஜன் என்ற பெயர் வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, நாளை பிரதோஷத்திற்கு என்னதான் செய்வது? சனி பிரதோஷம் வழிபாடு. பிரதோஷ நேரம் என்பது மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை. இந்த இடைப்பட்ட நேரத்தில் குறைந்தது 24 நிமிடங்கள் சிவன் கோவிலில் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். அது எந்த 24 நிமிடங்கள் இருந்தாலும் சரிதான். இருந்தாலும் நாளை சனிக்கிழமை வரக்கூடிய மாலை நேரம் 5 மணியிலிருந்து 6 மணி வரை சுக்கிர ஓரையாக இருக்கிறது. இந்த நேரத்தில் சிவன் கோவிலில் இருந்தால் அது சிறப்பு. இதற்கு இடைப்பட்ட 1 மணி நேரத்தில் வரக்கூடிய ஏதாவது 24 நிமிட நேரத்தை இந்த சனி மகா பிரதோஷம் நேரத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். 24 நிமிடம் என்பது ஒரு நாழிகை. பிரதோஷ நாளில் பிரதோஷ நேரத்தில் சிவன் கோவிலில் அமர்ந்து 2 மகா சக்தி வாய்ந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். ஒன்று சிவன் ருத்ர மந்திரம், 2வது சிவபுராணம். இந்த 2 பாடல்களை படித்துவிட்டு சிவபெருமானிடம் நீங்கள் எந்த வரம் கேட்டாலும் அது உடனே கிடைக்கும். சிவன் ருத்ர மந்திரம். ஓம் நமோ பகவதே ருத்ராய. சிவபுராணம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தான் வாழ்க, ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தான் வாழ்க. சிவபுராணத்தில் இருக்கும் முதல் 4 வரிகளை மட்டும் இந்த பதிவில் கொடுத்துள்ளேன். இதன் முழு பாடலை நீங்கள் படிக்க வேண்டும். இதுபோல எவர் ஒருவர் பிரதோஷ நேரத்தில் இந்த 2 பாடல்களை பாடி சிவன் கோவிலில் அமர்ந்து வேண்டிக் கொண்டாலும் சரி, உங்களுடைய வேண்டுதல் கூடிய விரைவில் நிறைவேறும் என்பதுதான் நம்பிக்கை. இது போக நீங்கள் கோவிலுக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுப்பது, வில்வ இலை வாங்கி கொடுப்பது எல்லாம் 2ஆம் பட்சம். சிவனுக்கு பிடித்தது பாடலும் மந்திரமும் தான். அவனை வேறு எந்த பொருட்களை காட்டிலும் மயக்க முடியாது. 2 வரி பாடலை பாடினால் மனம் மயங்கி நீங்கள் கேட்ட வரங்களை கொடுத்து விடுவான். நாளை வரவிருக்கும் சனி மகா பிரதோஷத்திற்கு இந்த வழிபாட்டு குறிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும்.